மெல்டிங் ரேஞ்ச் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்லே வேக்ஸ் வந்து மெல்டிங் ரேஞ்ச் வந்து 52 டிகிரி செல்சியஸ் டு 70 டிகிரி செல்சியஸ் சாஃப்ட் அண்ட் ரெஜாக இருக்கும். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து வெரி ஹையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் வந்து வெரி லோவாக இருக்கும், சாஃப்டனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோ வந்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் த டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் டைப் 1 அண்ட் டைப் 2ல் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணணும். ரெசிடியலில் வந்து அன்ஈவன் ஹீட்டிங் கண்ட்ரோல் கூலிங் uneven heating and cooling is rate to the distortion வந்து நடக்கும் ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்ஸில். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மலில் வந்து இன்லேக்கு பேட்டர்ன் மெட்டீரியலில் வந்து திஸ் மெட்டீரியல் இட் இஸ் யூஸ்டு பார்த்து இன்னே வேக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 50 டிகிரி செல்சியஸ் டு 70 டிகிரி செல்சியஸ் வந்து நாட் அ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இது வந்து மெல்டிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேக்ஸ் பேட்டர்ன் இஸ் கிராஜுவலி டு மேனிப்புலேட் த அதுக்கப்புறம் சடன் லிக்விஃபிகேஷன் வந்துடும் வித்தவுட் சடன் லிக்விஃபிகேஷன். தெர்மல் எக்ஸ்பென்ஷனில் வந்து 300 MPa வெரி ஹையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வந்து அதுக்கப்புறம் வெரி லோவாக இருக்கும். தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வெரி லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதுக்கப்புறம் வந்து விச் இஸ் அதுக்கப்புறம் வந்து நாட் ஸ்ப்ரெட்டட் ஈவன்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாஃப்டன் அண்ட் மோல்டன் க்யூராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இஸ் டிபெண்டிங் அப்பான் த அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் அண்ட் டைம் வந்து ஃபாலோ ஆகுது. ஏரியா ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர் 4 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டைப் 1ல் வந்து 37 டிகிரி செல்சியஸில் வந்து மோத்தில் வந்து டைரக்ட் வந்து பண்ணுவாங்க. இன்டைரக்ட் வந்து 45 to 650 வந்து பண்ணுவாங்க. இது வந்து இன்டைரக்ட் டெக்னிக். டைப் 2 வந்து இன்டைரக்ட் டெக்னிக். இந்த ஃப்ளோவில் வந்து மினிமல் டு ப்ரிவெண்ட் த அதுக்கப்புறம் டிஸ்டார்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோ த்ரூ தி அதுக்கப்புறம் வந்து அடிக்வேட் அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷனாக இருக்குது. ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஈவன் ஹீட்டிங் அண்ட் கூலிங் அதுக்கப்புறம் வந்து இட் கிராசஸ். அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் இந்த வேக்ஸ் as the result of wrapping distortion during the storage or cooling. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான்.